இது வந்து சித்தியோட 4வது பாகம். அதுக்கப்புறம் அந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா வந்து நோயால பாதிக்கப்பட்டிருந்திருப்பார் இல்லையா? அவர் வந்து இப்ப சுகமாயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் பண்றா. அப்படியே அவங்க சித்தி படுத்திருக்க அந்த ரூம் கதவ வந்து திறந்து பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது சித்திக்காரி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட வந்து சொல்றா, "அப்பா, அப்பா எந்திரி. நாங்க இப்பவே தப்பிச்சு வெளிய போயிடலாம். சித்தி வந்து ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்றா. இத கேட்டது அவங்க அப்பா சொல்றாரு, "இல்லம்மா நம்ம வந்து நைட் போலாமே" அப்படின்னு சொல்றாரு. "இல்லப்பா இப்பயே போயிடலாம் வா" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண கூட்டிட்டு வெளிய போறாரு. அப்படி வெளிய போகும்போது பார்த்தீங்கன்னா, இத வந்து சித்திக்காரி பாத்துடுறா. அப்படி பார்த்துட்டு ரோட்டுக்கு ஓடி வரா. ரோட்டுக்கு ஓடி வந்து சொல்றா, "நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்துருங்க" அப்படின்னு சொல்றா. கேட்டது அந்த பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடும்போது அந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து. அதுக்கப்புறம் சித்திக்காரி பக்கத்துல வந்து சொல்றா, "அவ என்ன செத்துட்டாளா இல்ல உசுரோடையா இருக்கா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்றா. "இல்ல இல்ல அவ வந்து மயக்கம் போட்டு தான் கீழே விழுந்திருக்கா. நீ ஒழுங்கா பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சித்திக்காரி அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறா, "நீ தான் உங்க அப்பாவுக்கு தப்பிச்சு போக ஐடியா கொடுத்தியா? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. அப்படி நீங்க 2 பேரும் தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க போனா தான் 2 பேர்த்துட்டு வெளியே போகும்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து சொல்றா. அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சித்திக்காரியை வந்து முறைச்சு பார்த்தனால அந்த சித்திக்காரி வந்து அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறா. "என்ன வந்து முறைச்சு பாக்குறியா? இதெல்லாம் என்கிட்ட சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லி அடிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு, "இனிமே என் பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி விட்டுட்டு போறா. அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பாவும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கையை காலாட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு எழும்பி உட்காந்து பயத்துல, "என்னப்பா பண்ற? எதுக்கு சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதை கேட்டதான் அவங்க அப்பா சொல்றா, நான் வந்து ஒரு கனவு கண்டேன். நீ வந்து சித்தியை அடிக்கிறத கனவு கண்டேன். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் சித்திக்காரி பக்கத்துல வந்து சொல்றா, "நீங்க 2 பேரும் கனவு மட்டும் தான் காண முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு சொல்றா, "நான் வந்து பியூட்டி பார்லருக்கு வெளியே போறேன். வரும்போது 2 பேரும் தப்பிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்படி முடிவு பண்ணீங்கன்னா அவங்க 2 பேர்த்தோட போட்டோவும் தொங்கும்" அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்ல நான் வந்து வெளியே கதவை லாக் பண்ணிட்டு தான் போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்படி கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறா. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் வீட்டுல இல்ல. இதை பார்த்தது அந்த சித்திக்காரி ரொம்பவே ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துடுறா. அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சிக்காரிக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி கால் எடுக்கிறா. அப்படி கால் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த போன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ள வரா. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன்.